ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெளியே பார்த்தேங்க. சென்னையில் சூப்பராக இருந்துங்க வெதர். நல்லா சில்லுன்னு காற்று, கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. மழை வர மாதிரி நினச்சேங்க. தூறல் போட்டதுங்க. அதுக்கப்புறம் நான் ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்தது. இந்த வெதருக்கு சென்னையில் என்ன நம்ம வீட்டில் லஞ்ச் சண்டே மெனுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸு, ரசம் வச்சுட்டேன். என்னோடய ஸ்டைலில் அந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு இலை, பட்டை, கிராம்பு அது மட்டும் ஆட் பண்ணுங்கள். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி, இந்த மசாலாவே மெயின் இதுவே இதுதாங்க. இஞ்சி, பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு சோம்புங்க. நான் என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேங்க. இஞ்சி பூண்டு நல்லா மையாச்சுன்னா அது கூட ஒரு 4 பல் பூண்டு, நல்லா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு கூட சோம்புங்க கம்பல்சரி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கோஸாக அடைச்சிடுங்க. அது போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. ஆனியன் கூட அதுக்கப்புறம் தாங்க டொமேட்டோ ஆட் பண்ணேன். ஒரு 1 பெருசாக இருந்தால் 1 போதுங்க. டொமேட்டோ ரொம்ப ஆட் பண்ணால் புளிப்பு வந்துடுங்க, ஒரு மாதிரி தித்திக்கிற மாதிரி ஆகிடும். போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. கல் உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தாங்க, வீட்டு மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணி தேவையில்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருங்க. நான் சிக்கன் வாஷ் பண்ணுறப்பவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ண அந்தளவுக்கு கலர் தெரியலைங்க. இது வரையுமே போதுங்க. வேணால் நீங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டேங்க. நல்லா தொக்கு மாதிரி, கிரேவி மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதனால் நெக்ஸ்ட்டு 2 வாரமாக பிளான் பண்ணியிருக்கேன் குலோப் ஜாம் செய்யணும்னு சொல்லிட்டு எம்டிஆர்லேருந்து வாங்கி வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு காய்ச்சி ஆற வச்ச பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேங்க. இது சுகர் அளவு அதில் சொல்கிறத விட அந்த பேக்ஸ் அளவு கொஞ்சம் கம்மியாக தாங்க. சேம் அளவு தண்ணி வச்சு ஜீரா காய வச்சுட்டேங்க. இந்த பக்கம் ஆயில் எடுத்து வச்சுட்டேங்க. சரி, ஜீரா காய வச்சாலும் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு அதை காய வச்சாங்க. ஹஸ்பண்டுக்கு ரைஸ் போட்டு கொடுத்தா, அதனால் அது ஓப்பனில் இருக்குங்க. தம்பிங்களை வச்சுட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாலாம் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாகவே இந்த வாட்டி பால் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இதை போட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஜீராவில் போட்டு வச்சாச்சுங்க. அது கொஞ்சம் சூடாக இருக்குது, உடனே சோக் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி லஞ்ச் பண்ணால் ஒயிட் ரைஸு அண்ட் ரசம், அந்த சிக்கன் கிரேவி தொக்கு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தாங்க. தம்பி அதையே போட்டுன்னு சாப்பிட்டாரு பெரியவன். இது தாங்க இன்றைக்கி லஞ்ச் பண்ணி எனக்காக எடுத்து வச்சுருங்க தட்டில். சரி, நைட்டுக்காக வீடியோ முன்னாடியே போட்டு வந்தேன். பௌர்ணமி இல்லைங்களா முன்னாடி நாள், அதனால் சூப்பராக இருந்ததுங்க.